பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். யோவான் 15:6 இயேசு சுவாமி சொன்னார், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நாங்கள் இங்கே பார்த்தது இயேசு சுவாமி யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டிருந்தார். 12 சீஷர்கள் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தும் அவர் செய்த அற்புதங்களை கண்டும் அவர் சொன்ன உபதேசங்களை அவன் கேட்டும் அவனுக்கு ஒரு ஊழியத்தை இயேசு கொடுத்தும் அவன் தன் இருதயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவனாய் அவன் கடைசியிலே தற்கொலை புரிந்து அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். இது என் இயேசுவினுடைய இருதயத்தை அசைத்தது. இயேசு சுவாமி அடுத்த நாள் காட்டிக் கொடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அறையப்பட போகிறார். அதற்கு முன்பதாக ராப்போஜனம் ஒன்றை அவர் ஆயத்தப்படுத்தி தம்மோடு கூட இருந்த 11 சீஷர்களோடு கூட அவர் இந்த காரியங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையின் கடைசி நிமிடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய கற்பனையிலே நடந்து வருகிற நீங்கள் அந்த கடைசி நிமிடத்திலே அவரை நீங்கள் விட்டுவிட முடியாது. ஆமென். நீங்கள் விட்டுவிட முடியாது. இயேசு சுவாமி தம்முடைய சீஷர்களுக்கும், அதாவது எங்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிறதான உறவை ஒரு திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு அவர் பேசினார். அந்த திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அந்த செடியில இருந்து படர்கின்ற கொடி நீங்களும் நானும். விளங்கிட்டா? இந்த கொடிகளிலே ஒரு கொடி, ஒரு விதமான கொடிகள் கனி கொடுக்கிறது, ஆனால் இன்னொரு கொடி கனி கொடாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த கொடி செடியோடு இணையாமல் இருந்ததே அதுக்கு காரணம். இந்த சீஷன் இயேசுவோடு இணையாமல் இருந்ததே அதுக்கு காரணம். நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம், ஆனா நீங்க இங்க வந்து உங்களால ஆராதிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னா there is something wrong. இங்க நாங்க ஆராதிக்கிறோம், இந்த ஆராதனை தேவ செய்தி இங்க பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேளையில இங்க இடம் இருக்கிற நேரத்தில் இந்த கட்டிடத்துக்கு வெளியே போய் பின்பக்கத்தில் இருந்து போனோட 2-3 பேர் விளையாடி கொண்டிருப்பது இருந்தால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. உன்னாலே தேவ சமூகத்துக்குள்ள இருக்க முடியவில்லை என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. அதன் ஆண்டவர் பார்த்து சொன்னார், உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ என்ன அப்படியா இருக்கிறையாம், செத்தவனாய் இருக்கிறாய். இன்னைக்கு நிறைய வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ ஒரு நாள் வரும், கனி கொடாமல் இருக்கின்ற கொடியை பிதா வெட்டுவார். மட்டுமல்ல, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போனான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து, எப்படிப்பட்டவர்களை? வெட்டப்பட்டவங்களை, கிறிஸ்துவில் நிலைத்திராதவர்களை, கிறிஸ்துவின் ஜீவன் தங்களுக்குள்ளே வர தங்களை விட்டுக் கொடுக்காதவங்க, வெட்டப்பட்டு
வெட்டப்பட்டா உலர்ந்து போவாங்க. உலர்ந்து போனதோடு விடாமல் வசனம் சொல்லுகிறது, அக்கினியிலே போடப்படுகிறார்கள். அவைகள் என்னவாம்? அவைகள் என்னவாம்? எரிந்து போகும். இது என்னத்தை குறிக்கிறது? நரகத்தை குறிக்கிறது. அதுதான் நரகத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நரகம் என்றால் என்ன? நோட்ஸ் எடுக்கிறார்கள், ஆயத்தப்படுங்க. The word hell is used 55 times in the Bible. நரகம் இல்லை என்றால் பாதாளம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 55 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நரகத்துக்கு 3 சொற்கள் வேறு வேறு விதங்களிலே பயன்படுகிறது. முதலாவது சொல் ஷேயோல். எல்லாரும் சொல்லுங்க, என்னவாம்? ஷேயோல் என்பது ஒரு எபிரேய சொல். ஷேயோல். ஷேயோல் என்று சொன்னால் பாதாளம், நரகம், பாதாளம். பழைய ஏற்பாட்டிலே ஷேயோல் என்று சொல்லப்பட்ட சொல் 31 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல், நரகத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற இரண்டாவது சொல் ஹேடிஸ். சொல்லுங்க, என்னவாம்? எல்லாரும் சொல்லுங்கள், என்ன? ஹேடிஸ். இது ஒரு எபிரேய கிரேக்க சொல். ஹேடிஸ். ஹேடிஸ் என்றால் அதன் அர்த்தம் நரகம். இது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகின்ற சொல். புதிய ஏற்பாட்டிலே 12 தடவை ஹேடிஸ் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சொல் கெஹெனா. அதுவும் ஒரு கிரேக்க சொல் தான். இதுவும் நரகத்துக்கு பயன்படுத்தப்படுகிற சொல் தான், கெஹெனா. எல்லாரும் சொல்லுங்க, என்னவாம்? எல்லாரும் சொல்லுங்களேன். என்ன கெஹெனா என்றால்? எரிகின்ற அக்கினி நரகம். விளங்கிட்டா? எரிகின்ற அக்கினி நரகம். The lake of fire. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை, அதாவது லூசிபர் என்று சொல்லப்பட்ட தூதனுக்கு ஆண்டவர் சிருஷ்டித்த தூதர்களில் 3இல் 1 பங்கை கொடுத்திருந்தார் அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக. ஆகவே இந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற இந்த பிரதான தூதன் ஆண்டவருக்கு எதிராக எழும்பினான். அவன் தேவனை போல இருக்கலாம் என்று எண்ணினான். அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததுமே தேவன் அவனை பரலோகத்தில் இருந்து தள்ளிவிட்டார். அவன் மிகவும் அழகானவன். நீங்க நினைக்கிற மாதிரி 2 டிராகுலா பல்லு, ரத்தம் கொட்ட, நாக்க வெளியே போட்ட என்று வர்றவன் என்று நினைக்காதே. வேதம் சொல்லுகிறது, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருவான். அவன் அழகானவன். அவனுடைய விங்ஸை, அவனுடைய சிறகை அவன் உயர்த்தினால் உலகத்திலே காணப்படுகின்ற அத்தனை இசைக்கருவிகளின் இசை இணைந்து செயல்படும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அவனை தள்ளும் போது தேவன் அந்த இசையை எடுத்து தள்ளவில்லை, இசையோடே அவனை அனுப்பினான். அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உலகத்தை பிசாசானவன் இசையினால் பிடித்து வைத்திருக்கிறான். பாவம் செய்த தூதர்களை, அந்த ஒரு தூதன் மாத்திரமல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த 3இல் 1 தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த தூதர்களை, அவர்கள் தான் பாவம் செய்த தூதர்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டவர்களாக விளங்கிக் கொள்ளுங்க. இதை நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டவர்களாக. சரியா? நியாய தீர்ப்பு என்றால் ஆங்கில சொல் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் டேக்கு, அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று இவர்கள் குற்றம் புரிந்ததினால் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறாராம், காவலில் வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற அநேகர் நரகத்துக்கு போக போகிறார்கள். பரலோகத்துக்கு போகிறவர்களை பார்க்கிலும் நரகத்துக்கு போகிறவர்கள்
அதிகமாய் காணப்படுவார்கள். ஏன்? ஆண்டவரினாலே குணமாக்க முடியாமல், விடுதலையா, ரட்சிக்க முடியாமல் போவதினாலேயா? இல்லை. தேவன் இந்த உலகத்தின் மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார். எதற்காக? மனுக்குலம் யாவற்றையும் மீட்பதற்காக. மனிதன் விழுவதற்கு முன்பதாக விழுந்த தேவதூதர்களை மீட்பதற்காக அந்த தூதர்களை, அந்த இயேசுவை பிதா அனுப்பவில்லை. அந்த தூதர்களால் வஞ்சிக்கப்பட்டு விழுந்த மனிதர்களை மீட்பதற்காகத்தான் இயேசுவை தேவன் அனுப்பினார். இப்ப கவனமா கேளுங்க. ஒரு மனிதனும் நரகத்துக்கு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வருவதுதான் என் தேவனுக்கு பிரியம். அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். ஆனால் மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். விளங்கிட்டா? இன்றைக்கு உலகம் இயேசுவை புறக்கணிக்கிறது. ஆகவே எவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பரலோகத்தை, நித்திய ஜீவனை அடைவார்கள். அவர்கள் நரகத்துக்கு போகிறவர்கள் அல்ல. ஆனால் எவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்மானம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது மாத்திரம்தான் அடைய முடியும். நீ மரித்ததுக்கு பிறகு உன் நிமித்தம் எவரும் உனக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. பின்பதாக நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல். இயேசு சுவாமி சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். There is no way. பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு எந்த வழியாலும் ஒரு மனிதன் பரலோகம் போய் அடைய முடியாது. இயேசு ஒருவருக்கூடாக மாத்திரம்தான் நீ பரலோகம் போகலாம். ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பாருங்க ஆண்டவர் சொல்றார், ஏசாயா தீர்க்கதரிசி கூடாக உலகம் எங்கும் இருக்கின்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென், ஆமென். யாரை நோக்கி பார்க்கட்டாம்? இயேசுவை நோக்கி பார்க்கட்டாம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பார், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நரகத்தில் இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. மத்தேயு 12:40 மரிக்கிறவர்கள் எங்கே போகிறார்கள்? இன்றைக்கு ஒரு மனிதன் மரித்தால் எங்கே போகிறான்? ஒரு விசுவாசி மரித்தால் எங்கே போகிறான்? அபிசுவாசி, தேவனை அறியாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் இன்று மரித்தால் அவன் எங்கே போகிறான்? வருகின்ற வாரம் இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக வேத சத்தியங்களோடு நான் உங்களோடு கூட நான் பேசுவேன். ஆனால் இன்று நான் மேலோட்டமாக நான் கடந்து செல்ல போகின்றேன். இன்றைக்கு நரகத்தை குறித்து, பாதாளத்தை குறித்து சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்கு அறிவில்லை. அங்கே இங்கே யாரோ சொன்னதில் மாத்திரம் பரம்பரையா கேட்டுக்கொண்டதை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. அது பிழை. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு போகின்ற போது, வேதத்தை காண்பிக்கும் போது நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இப்ப இயேசு மரித்தாரே, இயேசு மரித்ததும் அவருடைய ஆவி எங்கே போனது? 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தாரே, அந்த 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இருந்த போது அவர் பிதாவின் இடத்துக்கு போகல. அவர் உயிரோடு எழுந்த பிறகுதான் அவர் போக வேண்டி இருந்தது. அப்படியானால் இயேசு எங்கே போனார்? மத்தேயு 12:40 பார்க்கிறோம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல
மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் எங்கே இருப்பார்? பூமியின் இருதயம். இதுக்குத்தான் பழைய ஏற்பாட்டு சொல்லுகிறது பாதாளம், நரகம் என்று சொல்லப்படவில்லை, பாதாளம். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்க போகிறேன். பாதாளத்திலே 2 பகுதி உண்டு, சரியா? ஒரு பகுதிக்கு பெயர் ஷேயோல், பாதாளம். ஷேயோல் என்று சொல்லப்பட்ட இந்த பகுதியிலே ஆண்டவரை விசுவாசித்து மரித்தவர்கள் ஆத்துமாக்கள் அங்கே கடந்து போனது. விளங்கிக் கொள்ளுங்க. அதுல இன்னொரு பகுதி இருந்தது, அதுக்கு பேர் ஹேடிஸ். 3 சொல் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். என்ன? ஷேயோல், ஹேடிஸ், கெஹெனா. சரியா? இந்த கெஹெனாவையும் ஹேடிஸையும் தான் எல்லாரும் மாற்றிக்கொள்றாங்க. இதுதான் அந்த பிழையான சத்தியத்தை கொண்டு வந்திருக்கு எங்களுக்குள்ள. இப்ப கவனமா கேளுங்க. ஷேயோல் என்கின்ற பகுதி, பாதாளத்தில் 2 பகுதி இருக்கு. அதுல ஷேயோல் என்கின்ற பகுதியில் நீதிமான்கள் மரித்ததும் அவர்கள் அங்கே போவார்கள். அதுக்கு மறுபக்கத்திலே ஹேடிஸ் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பாதாளம். அந்த பாதாளத்திலே பட்கடிப்பு இருக்கு, அந்த பாதாளத்திலே வேதனை இருக்கு. அங்கே இந்த உலக நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அந்த பாதாளத்திலே அக்கினி இல்ல, கெஹெனா இல்ல. சரியா? அடுத்த வாரம் இதை நான் கூட விளங்கப்படுத்துவேன். லூக்கா 19ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதி இதை நமக்கு காண்பிக்கிறது. ஐசுவரியம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சாம்பிரமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அதே வேளையிலே லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. யார் அந்த 2 பேர் சொல்லுங்க பாப்போம். ஒன்று ஐசுவரியவான், அவனுக்கு பேர் இருக்கா? இல்ல. மற்றவன் பேர் என்ன? லாசரு. லாசரு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு ஏழையாய் இருந்தான். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசுவரியவானுடைய வாசல் அருகே கடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். எஜமாண்ட இந்த ஐசுவரியவாண்ட வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டை குப்பையில் கொண்டு வந்து கொட்டுவாங்களே, கொற்றத்தை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அடுத்த கிழமை இதை இன்னும் கொஞ்சம் விரிவா நான் உங்களுக்கு காண்பிப்பேன். சரியா? பின்பு அந்த தரித்திரன் மரித்து, இப்ப 2 பேரும் செத்து போறாங்க. யார் செத்து போறாங்க? ஐசுவரியவான் சாகுறான், தரித்திரனும் சாகுறான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரினால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐசுவரியவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் தேவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இப்ப பாருங்க, 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஒருவன் ஷேயோலின் பக்கத்துக்கு, அங்கத்தான் ஆபிரகாம் நீதிமான்கள் இருக்கிறாங்க. மறுபக்கத்திலே பாதாளம், அங்கே ஐசுவரியவான் போயிட்டான். லாசரு நீதிமான்கள் பக்கத்திலும், ஐசுவரியவான் துன்மார்க்கருடைய பக்கத்துக்கும் போயிட்டான். அவனுக்கு அங்க இருந்து எங்க தெரியுது பாருங்க. இது இயேசு சொன்ன ஒரு உவமை. நான் இதை சொல்ல வேண்டும், இது ஒரு உவமை. பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை இவ்விதமாகத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆனா இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னண்டா, ஆண்டவர் உவமைகளை பேசும்போது பெயர்களை பயன்படுத்தினது இல்லை. அங்க ஒரு மனிதன் இருந்தான், இல்லை என்றால் அந்த ஒரு மரம், அப்படித்தான் பேசினார். மனிதண்ட பெயர் கொடுக்கப்படவில்லை.
ஆனால் இந்த உவமையில மாத்திரம் இயேசு ஆபிரகாமினுடைய பெயரையும், லாசரு என்று சொல்லப்பட்டவனுடைய பெயரையும், மோசே எலியா என்று சொல்லப்பட்டவனுடைய பெயர்களையும் அவன் குறிப்பிடுகிறார். ஆகவே இது ஒரு உவமையா இல்லை என்றால் ஒரு நிஜமான ஆண்டவர் காண்கின்ற ஒரு காரியமா என்பது ஒரு சங்கடமா இருக்கிறது. ஆகவேதான் இது ஒரு முடிவுக்குள்ளே நாங்கள் வர முடியாது. இதுதான் இதை சொல்லுது, இல்லை என்றால் இதைத்தான் இது சொல்லுது என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்வது அவசியம். 2-3 சத்தியங்கள் உண்டு. அந்த சத்தியங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும். இப்ப பாருங்க 25ஆம் வசனம். இப்ப அக்கிரமக்காரர் இருக்கிற பாதாளத்தின் பக்கத்தில் இருந்து அந்த ஐஸ்வர்யவான் நீதிமான்கள் பக்கத்தில் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொல்றான். அதற்கு சொல்றான், என் தகப்பனாகிய ஆபிரகாமை, 24ஆம் வசனம், நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இதன் அடிப்படையிலே அவன் இருக்கின்றதான பாதாளத்திலே அக்கினி இருக்கிறது. அதனால் அவனுக்கு வேதனை உண்டாகிறது. இப்ப கேள்வி, இந்த அக்கினி பரலோகத்திலே அக்கினியும் கந்தகமும் இன்று காணப்படுகிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நரகத்தில் அக்கினி இருக்கா? இதற்குத்தான் நான் பதில் கூறுவேன். இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது நரகத்தில் இப்ப அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்கின்ற போறவங்க நெருப்புக்குள்ளேயே போய் விழுவாங்கன்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது தவறு. இதை குறித்து வருகின்ற வாரம் கொஞ்சம் தெளிவாக நான் உங்களோட கூட பேசுவேன் என்று நான் மேலோட்டமாய் நான் போகிறேன். அக்கினி இருக்கிறது. அது கடைசி காலங்களில் வரப்போகிற அக்கினியை பார்க்கிலும் வித்தியாசமான ஒரு அக்கினி. இதை நாங்கள் சொல்லலாம் வெக்கை என்று சொல்லி. ஒரு போரணைக்கு முன்னாலே நின்றால் வருகின்ற அந்த சூட்டை நாம் சொல்லலாம். அகோரமான வெப்பம். ஆனா தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி இல்லை. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இப்போ நரகத்திலே அதுதான் காணப்படுகின்றது. பக்கடிப்பி இருக்கிறது. வேதனை. உங்களுக்கு தெரிஞ்சானே, பிசாசு திறத்துற நேரம் பிசாசு பிடித்தவர்கள் பற்களை போட்டு நறு நறுண்டு அரைப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? கத்துவாங்க. இதுதான் நரகத்திலே, நரகத்துக்கு இப்பொழுது மரித்து போகிறவர்கள் அடைய போகின்ற வேதனை. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. சாதாரண இடம் அல்ல அது. இரவும் பகலும் இடைவிடாத வேதனை. உன் உடலிலே வேதனை. இப்ப கேட்கிறான் அந்த லாசருட்ட ஒரு துளி தண்ணி, ஒரு துளி தண்ணியை தான் கேட்கிறான். ஒரு துளி தண்ணி அவன் விரல்ல தொட்டு என்ற நாக்கில கொண்டு வந்து போடுமே. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில், அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகின்றான். பாருங்க, 2 பக்கம். நீதிமான்கள் மரிக்கிற பக்கத்திலே அவர்கள் மரித்ததும் தேற்றப்படுகின்றார்கள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகின்றான். ஆனால் நீயோ வேதனைப்படுகிறாய். விளங்கிட்டா? இந்த உலகத்திலே நான் அன்றைக்கு எனக்கு ஒரு ஆள் என்ற போனுக்கு ஒரு படம் அனுப்பியிருந்தார்கள். சில ஒரு மாதத்துக்கு முன்பதாக நைஜீரியா தேசத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே இஸ்லாமிய தீவிரவாதிகள் போகோ ஹராம் போய் கிறிஸ்தவர்களை பிடித்து எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சுக்கு முன்னால அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து
எல்லா கிறிஸ்தவர்களை, பிடிப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களையும் அவர்கள் உயிரோடே தீக்கொளித்து எரித்திருக்கிறார்கள். அதை எரிஞ்சு இருக்கிற பாடிஸை அந்த இடத்துல, அந்த படத்தில் போட்டிருந்தான். நம்ப முடியாது, நம்பவே முடியாது. இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு. நீ இயேசுவை பின்பற்றுகிறதினால் இந்த உலகமே உன்னை பகைக்கும். ஆனால் நீ மரித்து தேவனுடைய சமூகத்திலே சேரும்போது நித்திய நித்திய காலமாய் நீ தேற்றப்படுவாய். கரங்களை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சொல்ற, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் சீக்கிரத்தில் மாற போகிறது. நீ கவலைப்படாதே, என்ன கொஞ்ச காலம், என் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் உன்னை அழைத்து செல்ல வருகிறார். அதற்கு பின்பதாய் கண்ணீர் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, அவமானம் இல்லை. என் கர்த்தர் உன்னை தேற்றிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கும் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அப்படியானால் அவன் சொன்னான், தகப்பனே, எனக்கு 5 சகோதரங்க இருக்கிறாங்க. அவர்கள் வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு வராதபடி, ஏன்னா இவர் உள்ளத செத்து போயிட்டார், அவரை சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், இவனை இந்த லாசருவை அனுப்புங்களேன், லாசரு போய் அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லட்டுமே. விளங்கிட்டா? ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றால், ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அது நான் பேதம். மோசை என்றால் பழைய ஏற்பாடை குறிக்கிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார்கள். கேளுங்கள் கவனமாக. மரித்தவர்கள் ஒருபோதும் திரும்ப உங்களோட வீட்டுக்கு வரவே இயலாது. இரவு மம்மி வந்துட்டு போனா வருவ, மம்மி வருவ. தம்பி வந்தான் பாஸ்டர், தம்பி இல்லம்மா. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா தம்பி ஆபிரகாம் மடியில. ஆனா நீங்க சொல்ல 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 இயேசுவை புறக்கணிச்சு சண்டை இஷ்டம் போல வாழ்ந்தானா, அவன் நரகத்துல. அவனால திரும்பி வரவே முடியாது. ஆமென். உன் மரித்த புருஷன் உனக்கு பக்கத்துல வந்து இருக்க முடியாது. அப்ப என்ன பாஸ்டர்? அது பிசாசு உன்னை வஞ்சிக்க வருகின்றான். உன் மகனுடைய வேடத்திலே, உன் கணவனுடைய வேடத்திலே, உன் மனைவியின் வேடத்திலே அவன் வருகிறான். அன்றைக்கு ஒரு சிஸ்டர் சொன்னா என்ன பார்த்து, பாஸ்டர், அவர் மரித்து போனதுக்கு பிறகு, கணவன் மரிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இரவேல எப்படி என்ற கணவன் உயிரோடு இருக்கும்போது அவர் படுக்கைக்கு கட்டில வந்து உட்காருவாரே, அப்ப அவர் உட்காரும் போது எப்படி கட்டில் ஆடுமோ அப்படியே ஆடி, அவர் அப்படியே சரிஞ்சு படுக்கும்போது எப்படி கட்டில நாங்கள் அதை உணரலாமோ, அவர் மரித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இரவு நான் அதை உணர்ந்தேன். அவர் சொல்லுவாவாம், அவர் மரித்து போய்விட்டார், உண்மைதான், ஆனால் அவர் தானே வருகிறார். அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா அது அவர் இல்லை, பிசாஸ், ஃபெமிலியர் ஸ்பிரிட். இந்த உலகத்திலே, நீ இந்த உலகத்திலே பிறக்கும் போது, கவனமா கேளுங்க, நீ இந்த உலகத்திலே பிறக்கும் போது சாத்தான் அவனுடைய ஒரு தூதனை உனக்கென்றவன் நியமிக்கிறான். விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இந்த உலகத்தில் பிறக்கும் போது, ஒரு குழந்தையாய் பிறக்கும் போது ஒரு சாத்தானை சாத்தான் லூசிபர் அவனுடைய ஒரு தூதனை உனக்கென்று அவன் நியமிக்கிறான். நீ வளர்ந்து வரும்போது அவன் உன்னோட கூட வளர்ந்து வருகிறான். இவ பக்கத்தில் இருக்கிறானா பாஸ்டர்? நிறைய இருக்கிறான் பாஸ்டர். நாங்க சொல்றோம் பிசாசு என்ன நெருங்க முடியாது. ஐயா, தப்பு கணக்கு போட்டான். நீ பிசாசு
தேவண்ட சமூகத்துக்கே போய்க்கு வைத்து வாரா. தெரியுமா? அது தேவ சமூகத்துக்கும். எஸ், ஏ உன்னை பற்றி என்ன பற்றி குற்றம் சாட்ட போயிட்டு வாரா. ஆண்டவரை பாத்தீங்களா? ஆராதனை நடக்குது. ஜோயல் 2 தடவை எழுப்பி போய் வந்துட்டான். அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே பாத்தீங்களா நெல்சன் மண்டேலாவை பாத்தீங்களா? அவன் இங்க ஆராதனை நடக்குது, போனோட விளையாடி கொண்டுக்கிறான். அவன் போயிட்டு எனக்கு தெரியாது, அவருக்கு போயிட்டு. உடனே ஆண்டவர் இயேசு இடையில குறுக்க வருவாரே, அவன் குற்றங்களை நான் மன்னித்தேன், என் ரத்தம் அவன் பாவங்களை கழுவினது. வாழை கீழே போட்டுட்டு தோல்வி அடைஞ்சவரா போவார் பிசாசு. திரும்ப வரும், அவன் திரும்ப வருவான். இந்த ஆவி நான் இந்த பூமியில மறிச்சதுக்கு பிறகு சரியா நீங்க துக்கிக்கிறது ஒரு காலம் இருக்கு. ஆனா தொடர்ந்து போயிட்டாரே என்று இருந்தா அந்த படத்தை போட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு குத்து விளக்க போட்டு அவன் வருவான். உங்களுக்கு தெரியாது. அவன் வந்து அந்த படத்துல இருந்து கண்ணடிப்பான். இன்றைக்கு கண்ணடிச்ச மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. மரித்தவர்கள் ஒருபோதும் பூமிக்கு திரும்பி வர. அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுங்க, வர முடியாது. அல்லேலூயா. லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? கல்வாரி சிலுவையிலே 2 கள்வர்கள், ஒருவன் இயேசுவை நிந்தித்தான், மற்றவனோ இயேசுவின் மேலே சொல்ற, ஆண்டவரே இன்றைக்கு என்னை நினைத்துக் கொள்ளும். உடனே இயேசு அந்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட எங்கேயாம்? ஹலோ, எங்கேயாம்? பரதீசில் இருப்பாய். இது என்ன பிரதர் புதுசு ஒன்று வந்துட்டு? இது என்ன பிரதர் இந்த பரதீசி? பரலோகமா பிரதர் இந்த பரதீசி? இல்ல. இந்த பரதீஸ் என்று சொல்வது பரலோகத்துக்கு ஒரு சாயலான ஒரு இடம். எங்க பிரதர் இருக்கு எனக்கு தெரியா. அப்ப இயேசு சொன்னார் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட கூட மெய்யாகவே என்னவாம் பரதீசில இருப்பார் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். என்ன நடந்தது? நான் சொல்றேன் என்ன நடக்குது. பழைய ஏற்பாட்டில் இருந்த அத்தனை விசுவாசிகளும் இயேசுவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தான், ஈசாக்கு யாக்கோபு எதிர்பார்த்து கொண்டு இருந்தான், யோசேப்பு எதிர்பார்த்து கொண்டு இருந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இயேசு வருவதற்கு முன்னே மரித்து போனார்கள். ஏசாயா எதிர்பார்த்தான், எரேமியா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் காலங்களில் இயேசு வரவில்லை. இவர்கள் மரித்ததும் அவர்களுடைய ஆத்துமா எங்கே போனது சொல்லுங்க? ஷேயோல். சொல்லுங்க, ஷேயோல் என்ற பகுதிக்கு போனது. அவர்கள் அங்கே இருந்து இயேசுவின் வருகைக்காய் காத்து கொண்டு இருந்தார்கள். வேதம் என்ன நடக்கிறது சொல்லுங்க, நல்ல கவனமா கேளுங்க. இப்ப இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இயேசு மரித்ததுக்கு பிறகுதான் கள்வன் மரித்து போனான். இயேசு மரிக்கும் போது அவன் மரிக்கல, அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். இயேசு மரித்து இயேசுவை கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய ஆத்துமா, ஆவி பாதாளத்துக்குள்ளே போனது. நான் முன்னே உங்களுக்கு காட்டிட்டேன் தானே, எப்படி யோனா 3 நாள் வயிற்றில் இருந்தது போல அவர் பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டார். இயேசு எங்கால பக்கம் போயிருப்பார் என்று நினைக்கிறீங்க? ஷேயோல் பக்கத்துக்கு, நீதிமான்களின் பக்கத்துக்கு போய். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அவர் மரித்தவர், பாதாளத்துக்கு போனவர், அவருடைய வருகைக்காய் காத்திருந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் சத்தியத்தை சொன்னார். என்ன? இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்,
ஆமென். நானே ஆதியும் அந்தமுமானவர். உங்கள் பாவங்களுக்காக என்னை கிருபாதார பலியாய் கொடுத்தேன். நான் மரித்தேன், நான் இப்பொழுது உயிரோடு எழும்ப போகிறேன். ஹல்லேலூயா. அந்த 3 நாட்கள் இயேசு அவர்களுக்கு பிரசங்கித்தார். ஆமென். சொன்னார், இப்ப நான் உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன். இனி நீங்க ஒரு நாள் தனிமையாக இருக்க போறதில்லை. நான் உங்களை என்னோடு கூட கூட்டிக் கொண்டு போவேன். 3வது நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க ஆமென். இயேசு உயிரோடு எழுந்தாரா? ஆமென். சும்மா எழுந்து வரல. அவர் எழுந்த போது, அந்த பாதாளத்தில் இருந்து வந்த போது, அந்த ஷேயோல் என்ற பகுதியில் இருந்தவர்களை தம்மோடு அவர் அழைத்து வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பை நான் இப்ப தரல, பிறகு பார்த்தாரன். மரித்த ஒரு சிலர் எருசலேம் பட்டணத்தில் நடந்து திரிஞ்சதை ஆக்கள் காண்றாங்களாம். எப்படி மரித்தவன் நடக்க முடியும்? இதுதான் இயேசு உயிரோடு எழுந்த அந்த நாள். ஹல்லேலூயா. எழுந்த இயேசு பரலோகம் போகல. அவர் உயிரோடு எழுந்ததும் பரலோகம் போகல. மரியாள் போறாள் கல்லறைக்கு. ஐயோ, என் நேசரை யாரா திருடி போயிட்டாங்களே. மகளே, நான் தான் அவர். ஐயோ என்று காலை பிடிக்க வந்தால், தொடாத தொடாத. ஏன் தொடாத? நான் என் பிதாவின் இடத்துக்கு இன்னும் போகல. பிதா அங்க இருக்கிறார், பரலோகத்தில். அப்ப இந்த 3 நாளும் அவர் எங்க இருந்தார்? பாதாளத்தில். என்ன செய்து கொண்டிருந்தார்? சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார். 3வது நாள் எழுந்தார். இவள் வாரால் தொட. நீ தொட்டா நான் கரப்பற்றுவன். தொட இயலாது. அதுக்கு பிறகு அவர் பிதாவின் இடத்துக்கு போகிறார். இந்த ஷேயோல் என்ற பகுதியில் இருந்தவர்களை இயேசு எங்கே கொண்டு போயிருப்பார் என்று நினைக்கிறீங்க? அந்த கல்லனை பார்த்து என்ன சொன்னார்? இன்று என்னோடு கூட எங்கே இருப்பாய்? பரதீஸ். அப்ப பரதீசும் பரலோகமும் உண்டா? இல்லை, இல்லை. பரலோகமும் பரதீசும் 2 பகுதிகளாய், 2 வித்தியாசமான இடங்கள். இது பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக அவர்கள் இப்போ ஒரு இன்னும் நல்ல ஒரு இடத்துல அவர்கள் ஆற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். விளங்கிட்டா? இப்ப சங்கீதம் 16:10. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இது இயேசுவை பற்றி. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், நரகத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஓட்டார். நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்க போறேன். ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சா அதுல என்ன மிஞ்சும்? சாம்பல். வெரி குட். பாதாளத்தில் நெருப்பு இருந்தா, சரியா? நெருப்பு இருந்தா, அம்மா என்ன இருந்தா? நெருப்பு இருந்தா இயேசு திரும்ப வந்திருக்கலாமா? சொல்லுங்க, பேசுங்க, சொல்லுங்க. இயேசு இந்த பூமிக்கு எப்படிப்பட்டவராய் வந்தார்? மனித ரூபம், சாயலிலே அவர் வந்தார். இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார். உங்களை தூக்கி நெருப்புக்குள்ள போட்டா நீங்க எரிஞ்சு சாம்பலாவீங்களா? இல்லையா? ஆமென். ஆனா இயேசுவை போட்டிருந்தா, அப்ப இயேசு உங்களை பக்கம் போய் இருக்கிறார், நீதிமான்கள் பக்கத்தில். விளங்குதானே என்ன சொல்றேன்னு? அழிவை காண ஒட்டி. யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னவாம்? மரித்தாலும் அவன் சாவதில்லை, அவன் மரித்தாலும் அழிந்து போவதில்லை. வெளிப்படுத்தல் 1:18 இயேசு சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு உரிய துறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அப்போஸ்தலர் 2:31 கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் என்னவாம்? விடப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்னவாம்? பாத்தீங்களா?
பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே நரகத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை என்னவாம் சொல்லுங்க, அழிவை காண்பதில்லை என்றும். அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் ஷேயோல் என்ற பகுதியிலே இருந்திருக்கிறார். நரகத்தில் அக்கினி இல்லை. முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சொன்னார்? இப்ப அப்படி என்றால் அக்கினியின் கந்தகம் நிறைந்த நரகம் எங்க இருக்கு, எப்படி அது ஆக போகுது என்கிற கேள்வி உண்டு. மூன்றாவது சொல் என்ன? நரகத்தை குறித்த மூன்றாவது சொல் கெஹெனா. கெஹெனா என்று சொல்லப்பட்ட பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மாற்கு 9ஆம் அதிகாரம் 43-44 வசனம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே. எப்படிப்பட்ட அக்கினியாம்? அவியாத என்றால் நூந்து போகாத நெருப்பு. அவியாத அக்கினி என்னவாம்? நூந்து போகாத நெருப்பு. ஒரே அளவிலே எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு. போவதை பார்க்கிலும் ஊனலாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னென்று கொஞ்ச நேரத்தால சொல்லி தருவேன். அக்கினி கெஹெனா. 2 பேதுரு 2:9 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனையிலே இருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு என்னவா சொல்லுங்க எல்லாரும் பாருங்க. என்னவாம்? நான் சொல்றத சும்மா எடுக்க வேணாம். பைபிள்ல பாருங்க, உங்களோட பைபிள்ல பாருங்க, நீங்க உங்களோட கண்ணால பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அவர் சொன்னார் என்று நீங்க சொல்லக்கூடாது. வேதத்துல இருக்கிறத நீங்க பாருங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். என்னவாம்? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக என்னவாம்? எல்லாரும் சொல்லுங்க. என்னவாம்? நியாய தீர்ப்பு. அப்ப இந்த நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சிட்டா இல்ல, இனி நடக்க போகுது. இப்ப பாருங்க, அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அக்கிரமக்காரராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர் மரித்தவர்களை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? அவர்களை என்னவாம்? வைக்க அறிந்திருக்கிறார், வச்சிருக்கிறார். ஒருவனுக்கு இது அதனுடைய விளக்கம் இதுதான். ஒருவன் இன்னொருவனை கொலை செய்தால் நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதிக்குமா இல்லையா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட உடனே எவரையும் அவர்கள் உடனே தூக்கிலே போடுவதில்லை. கொஞ்சம் காலம் எடுக்கும். சரியா? கொஞ்சம் காலம் எடுக்கும். உடனே இல்லை. ஆனா அவங்க சிறையிலே இருப்பார்கள். விளங்கிட்டா? சிறையில் இருப்பாங்க, காவல் பண்ணப்பட்டு கொண்டிருப்பாங்க. நீ தப்பி ஓட முடியாது. இப்ப விளங்கிக் கொள்ளுங்க, இதை விளங்கிக் கொள்ளுங்க. நீ பாவம் செய்தால், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இந்த பூமியிலே நீ மரித்தாள், உன் ஆத்துமா, உன் சரீரம், விளங்கிட்டா? நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆத்துமா மட்டும்தானே எரியும். பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் அப்படி சொல்லல. இந்த இடத்துல இயேசு சொல்றார், உண்ட கையால நீ நரகம் போறதா இருந்தா கையை வெட்டிட்டு பரலோகம் போ. அப்படின்னா பரலோகத்துக்கு இந்த சரீரத்தோட போறோமா இல்லையா? சொல்லுங்க தானே. அதே போல நரகத்துக்கு இந்த சரீரத்தோட போறோமா இல்லையா? இதே கண்ணோட தான், இதே செவியோட தான். அந்த இடத்துல மேக்கப் எல்லாம் முதலாவது உருகி விழும். புள்ள
என்ன நீங்க என்ன கண்டுட்டு காணாம போறீங்க? இது நரகத்தில் நடக்கிற கதை. இங்க பாரு, என்ன கண்டுட்டு காணாம போறாள். அப்ப மற்றவங்க தட்டவாங்க, உங்களுக்கு தெரியுமாமே பக்கத்து வீட்டுக்கார. யாரு நீங்க? உங்களோட முகம் எல்லாம் மாறிட்டே புள்ள. அப்பா பத்துது. அப்ப அவ சொல்லுவா, இங்க வந்த உடனே இந்த வெக்கையில எல்லாமே உறிஞ்சு போயிட்டு. இதுதான் சுய தோற்றம். ஆமேன். சிலாக்களுக்கு பிடிக்காது அது. அவன் கடந்து போற. உன் சரீரத்தோடு தான் நீ போவாய், ஆனால் நீ தப்பி போக முடியாதபடி நீ காவலில் அங்கே வைக்கப்படுவாய். சும்மா விளையாட வேணாம். ஒன்று இயேசுவை பின்பற்றதா இருந்தா முழுமையா பின்பற்றுங்க. சும்மா சண்டை வர்ற நேரத்தில், வாக்குவாதம் வர்ற நேரத்தில் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் கிறிஸ்தவன் அல்ல, அது இது வாயை திறந்து சொல்லாத. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீங்க உங்களோட கணவனுக்காக இல்லையாட்டி மனைவிக்காகவா சர்ச்சுக்கு வரீங்க? உங்களோட சொந்தத்துக்காகவா நீங்க இயேசுவை பின்பற்றீங்க? நீ நரகத்துக்கு போறாய். மனதார நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு முன்பதாய் நீ நடிக்கலாம், இந்த மனுக்குலத்தையே நீ ஏமாற்றலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற என் இயேசுவை ஒரு நாளும் உன்னாலே என்னாலே ஏமாற்றவே. அதான் கதை. வெட்டொண்டு துண்டு ரெண்டு, கம்மகோ சிக்காகோ. ஒன்று இயேசு பக்கம், இல்ல நீ பிசாசு பக்கம். அதுதான் உன் தீர்மானம். 2 பேதுரு 2:9 அது நான் பார்த்துட்டேன். இப்ப என்ன நடக்க போகுது? வெகு சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே 1000 தூதர்களோடு அவர்கள் எக்கால ஊத திடீரென்று வருவார். ஒரு கண்ணம் மூடி திறக்கிறக்குள்ள அந்த பரதீசில இருக்கிறவங்க பாருங்க, விளங்கிட்டல்ல? பரதீசில இருக்கிறாங்கல்ல மரித்தவங்க, வேதம் என்ன சொல்லுதாம்? 1000 தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் அவர் வரப்போகிறார். விளங்கிட்டான்? ஒரு இமைப்பொழுதிலே என்ன எங்க கொண்டு போய் நீங்க புதைக்கிறீங்களோ, இந்தால மண்ணுல புதைச்சி சரி வராது, இந்தால அம்மிக்கல்ல கட்டி கல்லடி பாலத்தில் போடணும். நீங்க அந்த நாள் வரும்போது என்ன கல்லடி பாலம் தண்ணிக்குள்ள கல்லு கட்டி போட்டு இருந்தாலும், மீன் தான் என் சதையை சாப்பிட்டு இருந்தாலும், அன்று நான் வெளியே எழும்புவேன். அந்த தண்ணீரெல்லாம் விழுந்து ஊதி சதையெல்லாம் வெடிச்சு வர்றது கிடையாது. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் நான் எழும்புவேன். நீங்க வந்து கேட்பீங்க, யார்கிட்ட போனீங்க ஃபேஷியல் செய்ய? எங்க நீங்க தலைமயிர் வெட்டுற? நீங்க அடே இந்த ஷர்ட் எங்க வாங்குனீங்க? ஐயோ அந்த பல்லு செட்டப்பா மணி போல இருக்கு. எங்கேயும் இல்லை, ஒரு பிம்பிள் கூட இல்லை, ஒரு நர கூட இல்லை. ஆமென். சிலாக்கள் ஒரு மூக்கு ஓட்ட அடைச்சிருக்கு, ஒரு மூக்க தான் வேலை செய்யுது. அப்படி இல்லை, ரெண்டுமே வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்திருக்க, நீங்க அந்த நேரம் உயிரோட இருந்தா, நீங்க ஃபேஸ்புக்கில் இருந்தான்னு சொல்லல, இயேசுவோட இருந்தா, ஆமென், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தா இல்ல, நீங்க இயேசுவோட நீதியில வாழ்ந்து கொண்டு இருந்தால் நீங்களும் கூட உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட என்றென்றும் நாம் இப்ப பரதீசில இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறோம். ரபகா சகரபந்தோ, ஹல்லேலூயா. இப்ப வெளிப்படுத்தல் 20:4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன்,
அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாருக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு. இப்ப நான் என்ன நடக்க போது, அந்த ரகசிய வருகை நடந்து முடிஞ்சதும் அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவான். இந்த அந்தி கிறிஸ்து 7 வருடங்கள் இந்த பூமியை அவன் ஆளுகை செய்வான். அந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே அவன் இப்ப யுத்தம் எல்லாம் கடைசியா இஸ்ரவேலுக்கு எதிராக தான் எழும்ப போகுது. அவன் இந்த இஸ்ரவேலுக்குள்ளே அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கும். அவன் எப்படியாகிலும் சமாதானம் உண்டு பண்ணுகிறவன் போல் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்து இஸ்ரவேலர்களோடு கரம் கோத்து ஒரு நல்லவன் போல இருப்பான். அந்த வேளையிலே 3.5 ஆண்டுகள் கழிந்து போக, முதல் 3.5 ஆண்டுகள் கழிந்து போக, இஸ்ரவேலிலே இருக்கிற ஒரு மனிதன் இவன் அந்தி கிறிஸ்து என்பதை கண்டு அவனை சுட்டு கொலை செய்வான். அவன் பாடி அங்கே இருக்கும் தோவாலயத்தில். என்ன தெரியுமா இப்ப நடக்க போகுது? கொஞ்ச நேரத்துக்குள்ளால அவன் உயிரோடு எழும்புவான். அந்தி கிறிஸ்து சுடப்பட்டும் அவன் திருப்பி எழும்புவான். அதுக்கு பிறகு அவன் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பான். என்ன செய்வான்? இஸ்ரவேலிலே காணப்படுகின்ற 3/1 ஜனக்கூட்டத்தை அவன் அழிப்பான். உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். அந்த அடுத்த 3.5 ஆண்டுகள் ஆகும்போது இவனும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்கள் இராணுவத்தோடு கூட ஆமகர்தான் என்று சொல்லப்பட்ட எருசலேமுக்கு புறம்பே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே அவன் வந்து இறங்குவார்கள் யுத்தத்துக்கு. உலகத்தில் இருக்கிற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சைனா, ரஷ்யா, ஈராக், ஈரான், ஜோர்தான், இந்தியா, பாகிஸ்தான், எல்லா நாடுகளும், துருக்கி, டர்க்கி, இந்த சிரியா, இந்த தேசங்கள் எல்லாம் அத்தனை படைகளும் இந்த சின்ன தேசமாகிய இஸ்ரவேலுக்கு எதிராக வருவார்கள். அத்தனை ராணுவ பலத்தோடு கூட. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வேளையிலே அவர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேலில் 3/1 பங்கு அழிந்து போகும். அந்த வேளையிலே தேவன் திரும்பவும் தம்முடைய இராணுவத்தோடு மத்திய ஆகாயத்தில் இறங்கி வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணும் அத்தனை இராணுவங்களையும் அவர் அழிப்பார். அந்த பள்ளத்தாக்கிலே சுமார் 5.5 அடி உயரத்துக்கு. ஏன் 5.5 அடி? வேதம் சொல்லுகிறது ஒரு குதிரையினுடைய கடிவாளம் என்றால் அதனுடைய முகம் வரைக்கும், அதனுடைய வாய் வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கு மனித இரத்தத்தால் நிரம்பி இருக்குமாம். வேதம் சொல்லுது. எல்லா சத்துருவினுடைய இராணுவம் அழியும். ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவையும், இப்ப கேளுங்க, அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய சீஷர்களையும் பிடித்து சங்கிலிகளால் 1000 ஆண்டுகள் கட்டி வைப்பார். உலகத்திலே சாத்தான் இருக்க மாட்டான். கேளுங்க நல்லா, சாத்தான் இருக்க மாட்டான். அவனை ஆண்டவர் கட்டி வைப்பார். அதற்குத்தான் மிலேனியம் என்று சொல்லுகிறார்கள். அந்த 1000 ஆண்டுகள் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த தேசத்தை, உலகத்தை ஆழ்வார்கள். சிங்கம் ஆட்டுக்குட்டியோட படுக்குமான தின்னாது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை எப்படி சிருஷ்டித்தாரோ, எப்படி பாவம் செய்யாத காலங்களிலே மிருகங்கள் மனிதனை தாக்கவில்லையோ, அவ்விதமாக அந்த 1000 ஆண்டுகள் காணப்படும். அதற்கு பின்பற்ற வருகிறது நியாய தீர்ப்பு. அதைத்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அன்றியும் நான் சிங்கங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தேன், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாருக்கு? இந்த பரிசுத்தவான்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும், பிசாசின் தூதர்களுக்கு
நியாய தீர்ப்பு வழங்க எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல், பிசாசோட ஒத்த வேஷம் தரிக்காமல், விக்கிரக ஆராதனையில் சேராமல். தம்பி தங்கச்சி, அந்நிய நுகத்தோட லவ்வா, நீ நரகம் போகிறாய். வாசி, வீட்டை போய் வாசி, வீட்டை போய் வாசி, வீட்டை போய் வாசி. நீங்க ஆண்டவரையும் பின்பற்றி விக்கிரகங்களையும் சேவிக்கிறீங்களா? நாள் பார்க்கிறீங்களா? அஞ்சனம் பார்க்கிறீங்களா? நீ நரகத்துக்கு போகிறாய். நியாயம் தீர்க்கப்படும். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டாக. வெளிப்படுத்தல் 19:20, 19ஆம் அதிகாரம் 20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகம் என்றால் பிசாசு. மிருகத்துக்கு முன்பதாய் செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களாய். இந்த உலகத்திலே பிசாசானவன் பெரிய அற்புதங்களை செய்வான். அந்த அற்புதங்களை கண்டு பின்பற்றுகிறவர்கள் அநேகம். அவருடைய முத்திரையை அவர்கள் பெறுகிறார்கள். அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகின்ற அக்கினி. சொல்லுங்க, இந்த இருக்கு என்னவாம் இது? கெஹனா. இதுதான் கடைசி நரகத்திலே ஆண்டவர் அக்கினியை ஊற்றுகிற நேரம். விளங்கிட்டா? இப்ப நரகத்தில் அக்கினி இல்லை, பாதாளத்தில் அக்கினி இல்லை. கடைசியில தான் அதை அவர் ஊற்றுவார். நரகத்தில் நெருப்பு இல்லை. இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்த செய்தியில நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு. ஹலோ, செத்து போனவனாய் அல்ல, உனக்கு திரும்ப உயிர் வரும். யாருக்கு? தேவனை மறுதலித்தவர்களுக்கு, அக்கிரமக்காரருக்கு, அந்நிய தேவர்களை சேவித்தவர்களுக்கு, விக்கிரக ஆராதனை செய்தவர்களுக்கு, தேவனை புறக்கணித்தவர்கள். மரித்தியா, நீயும் உயிரோடு எழும்புவாய். எப்படி தெரியுமா நரகத்துக்கு போறாங்க? இதே சரீரத்தோட. இந்த கண், இந்த மூக்கு, இந்த வாய், இந்த கை, இந்த உடம்பு, இந்த கால்களோட தான் நரகத்துக்குள் தள்ளப்படுவார்கள். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. உயிரோடே, உயிரோடே. சொல்லுங்க எல்லாரும், உயிரோடே. செத்து போனா சரி பாஸ்டர், நான் தற்கொலை பண்ண சரி பாஸ்டர். நோ, அவர் எழுப்புவார் உயிரோடே. உயிரோட. செத்து போனது பிறகு எரிச்சா ஒன்றுமே தெரியாது. உயிரோட எரிச்சா மகே அம்மே. எரிக்கிற நேரம் கை கூட எழும்பாத படிக்கு பெரிய கட்டையை வச்சு தான் எரிப்பான். அண்டைக்கு கட்டை இருக்காது. துள்ளி துள்ளி சேர்ச்சுக்கு கல்லெறிஞ்சவன், பெட்டிஷன் அடித்தவன், சித்திரவதை படுத்தினவன், பொய் குற்றச்சாட்டு சொன்னவன், மட்டக்களப்பில் தீ கடப்பாங்க சிலையாக்கல. சொல்றது நெருப்பு எரியாதுண்டு. நெருப்பு எரியாட்டி நடந்து போவேன் சம்பாஷமா பாக்குக்கு போற மாதிரி. நம்பாது. பால் வருதான் பாஸ்டர் மரத்தால வரும். அவன் அற்புதம் செய்து அதன் நாமத்தை நீ தரித்தாய். எத்தனை பேர் பால் குடிச்சீங்க? ஓ, ஆமாங்கத்துக்கு போங்க போங்க. அந்நிய நாமம் தரித்துட்டு வா, நீ நரகம் போகிறாய்.
1 கொரிந்தியர் 6:1-3. உங்களில் ஒருவன் வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போலீஸ்காரரிடத்திலே போக துணிகிறது என்ன? ஜிஎஸ்ட போகிறதுக்கு காரணம் என்ன? விசுவாசியை பற்றி பேசுது. நீ கடைசி நாட்கள்ல பிசாசின் தூதர்களையும் அக்கிரமக்காரனையும் நீ நியாயம் தீர்க்க போறா. அப்படியா இருக்கிற நீ பூமியிலே வாழும் போது ஒரு சகோதரன் உனக்கு தீமை செஞ்சோ அந்த வழக்க தீர்க்கிறதுக்கு அநீதி உள்ள நீதிக்காரரிடத்துல போறது என்ன? உங்களுக்கு தெரியும் பாஸ்டர். எனக்கு தெரியவே தேவையில்லை, பைபிள் சொல்றதை மட்டும் சொல்லித்தார். அந்தகாரரிடத்தில் போக துரிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க கடைசியில அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரதா? பாஸ்டர்ட்ட சொல்ல வேணாம், அது நாங்க மெதுவா நைஸா முடிப்போம். எப்படி முடிக்கிற? பொல்லாத 2 கொடுத்து. குட். தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? யார் இந்த தேவ தூதர்? விழுந்து போன தேவ தூதர் லூசிபரை நீங்க நியாயம் தீர்க்க போறீங்க. அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருப்பது எப்படி? கடைசியா 2 பேதுரு 3:9-10 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், ஐயா ஒருவரும் நரகம் போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறியும் உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன வராமல் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அதாவது அவர் சொல்லாம வருவார், யாருக்குமே தெரியாது, திடீரென்று வருவார். அப்பொழுது கேளுங்க, இதான் கேள்வி. அப்பண்ட பிரதர் நரகம் எங்க பிரதர் இருக்கும் சொல்லிதரையா? நரகம் பிரதர் அந்த கடைசி காலத்தில் எரிய போற அந்த அக்கினி கந்தகம் நிறைந்த நரகம் பிரதர் நிலத்துக்கு கீழையா இல்லாட்டி சந்திரத்தில் மண்டலத்திலையா? தெரியாலா? வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள், சொல்லுங்க என்னவாம்? சத்தமா தான் சொல்லுங்கள், என்னவாம்? வானங்கள் என்னவாம்? மட மடவென்று அகன்று போகும். கடவுளே, வானம் இல்ல, முகில் இல்ல, தண்ணீர் மேகம் இல்ல, ஒன்றே இல்ல. நமக்கு நீளமா தெரியுதுல்ல, அதுல உண்மையா அது என்னண்டா அதுல ஒன்றும் இல்லை, அதான் நீளமா தெரியுது. பூதங்கள் வெந்து உருகி போகும் என்றால் இந்த பூமி, மரம், கட்டிடம், மண், அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த பூமி முழுவதும் நரகமாய் மாறும். ஏன் தெரியுமா? அங்க விசுவாசி இல்லை. இதுதான் தேவன் கடைசியாய் ஊற்றுகிற அக்கினி நரகமாய் இந்த பூமி மாறும். அந்த ஆண்டவர் அந்த அக்கினியை ஊற்ற நேரத்தில் பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து என்னவா சொல்லுங்க, உங்களோட வீடு அழிஞ்சு போயிடும். யூதா 7ஆம் வசனம், ஒரு அதிகாரம் தான் இருக்கு. யூதா 7:7 வசனம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக, நாங்க பார்த்து மனம் திரும்பத்தக்கதாக, நாங்க எச்சரிக்கப்படுகிறதுக்கான ஒரு பொருளாக, அதான் திருஷ்டாந்தமாக
வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேதுரு 2:6 சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. மல்கியா 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். இதோ சூளையை போல எரிகின்ற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை என்னவாம்? சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். ஒரு துண்டும் துணியும் மிஞ்சாது. இந்த பூமியில எதுவும் மிஞ்சாது, எதுவும் மிஞ்சாது, ஒரு வைரஸ் கூட மிஞ்சாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற யார் மேல? உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் என்னவா இருப்பாங்க? சாம்பலாய் இருப்பார்கள். சோதோம் கொமோரா என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணம் இருந்தது. பாவத்தால் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பாவம் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. ஆண்டவர் அவருடைய கோபாக்கினியை ஊற்றினார். அந்த கோபாக்கினை, அந்த நியாய தீர்ப்பு இனிமேல் நடக்க போகின்ற ஆண்டவருடைய கடைசி நியாய தீர்ப்புக்கு ஒப்பனையாயிருக்கிறது. எப்படி நியாய தீர்த்தார்? அக்கினியினாலே, நெருப்பினாலே. அக்கினி வந்து இறங்கினது. அந்த கிராமத்தில் ஒரு சுவர் கூட மிஞ்சி போகல. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பூமியிலேயே சரியா, சும்மா இல்ல, இந்த நெருப்பு வந்தது, விழுந்ததும் வானத்திலிருந்து வந்து விழுந்தது. சுவர் கூட எரிந்து சாம்பலாய் போற அளவுக்கு, மணல் கூட எரிந்து சாம்பலாய் போற அளவுக்கு அந்த அக்கினி அவ்வளவு அகோரமா இருந்தது. அது நிமித்தம் பூமி அதிர்ச்சி உண்டானது. அந்த இடத்துல உலகத்திலேயே கடல் மட்டத்தில் இருந்து அதிகப்படியான, அதாவது லோ லெவல், என்ன சொல்றது, தாழ்ந்த பிரதேசத்தை, இடத்தை உடையதுதான் இந்த சோதோம் கொமோரா இருந்த பட்டணம் இருந்த இடம். இப்ப நீங்க கேட்குறீங்க, எங்க இன்றைக்கு இருக்கு? இன்றைக்கு இருக்கா பாஸ்டர்? எஸ். எங்க பாஸ்டர்? அந்த பட்டணம் சாம்பலாகி உப்புக்கடல் என்று ஒன்று உண்டு. அந்த உப்புக்கடலுக்கு அடியே இருக்கிறது. அந்த உப்புக்கடல்ல ஒரு உயிரும் கிடையாது, பாக்டீரியா கூட கிடையாது, எதுக்கும் உதவாத ஒரு தண்ணி. இதுதான் கடைசி நாட்களில் எரி நரகத்தை குறித்த ஒரு முன்னெச்சரிப்பு. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ண போறீங்க, இந்த இயேசுவை எவரும் சொல்லாமலே உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்களே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தில் உங்கள் நித்திய ஜீவனை பாதுகாக்க போறீங்களா? இல்லை மற்றவர்களுக்கு வேடம் தரித்து ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்து போய் இஷ்டம் போல வாழ்ந்து ஆவியிலே வழிநடத்தப்படாதவனாய் மாம்சத்தினால் வழிநடத்தப்பட்டு இஷ்டப்படி வாழ்ந்து வேதத்தை அறியாமல் இயேசுவோடு நெருங்கிய உறவில்லாமல் நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையை நீ முடித்தாள், நீ எத்தனை வருடம்தான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ நரகத்துக்கு போகிறாய் என்பதை மாத்திரம் அறிய.